வணக்கம் மற்றும் இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். பல்வேறு முடி சிகிச்சைகள் மற்றும் முடி சேவைகளுக்கான அடித்தளத்தை உருவாக்குவதால் முடி பிணைப்புகளின் கருத்துகள் பற்றி புரிந்து கொள்வது அழகு கலை நிபுணருக்கு மிகவும் முக்கியமானது ஆகும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ஹேர் பாண்ட்ஸ் வகைகளை விளக்கவும், ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங், ஹேர் ரீபாண்டிங் மற்றும் ஹேர் ஸ்மூத்தனிங் ஆகியவற்றின் செயல்முறையை வரையறுக்கவும், முடிப்பகுப்பாய்வு மற்றும் முடி சோதனை செய்தல் மற்றும் ஹேர் ரிலாக்சர்களின் வகைகளை விளக்கவும் முடியும். ஹேர் பாண்ட்ஸ்கள் மற்றும் அவற்றின் வகைகள். ஹேர் பாண்ட்ஸ் முடியின் புரோட்டீன் மாலிகுலை ஒன்றாக வைத்திருக்கும் கட்டமைப்பு இணைப்புகளை குறிக்கிறது. முடியின் வலிமை, நெகிழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த நிலையை தீர்மானிப்பதில் அவை முக்கியமானவை. நமது தலைமுடி கெரட்டின் எனப்படும் ஃபைபரஸ் புரோட்டீனால் ஆனது. முடி பராமரிப்பு மற்றும் ஸ்டைலிங்கிற்கு முடி பாண்ட்ஸ்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ஹேர் ரீபாண்டிங், பெர்மிங் அல்லது கலரிங் போன்ற ரசாயன சிகிச்சைகளின் விரும்பிய முடிவுகளை அடைய இந்த பிணைப்புகளை உடைத்து சீர்திருத்துவதை நம்பியிருக்கிறது. கெரட்டின் மற்றும் அமினோ ஆசிட் கொண்ட தயாரிப்புகளை பயன்படுத்துவது போன்ற சரியான முடி பராமரிப்பு இந்த பாண்ட்ஸ்களை பராமரிக்கவும் வலுப்படுத்தவும் உதவுகிறது. முடி ஆரோக்கியம் மற்றும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. 3 வகையான ஹேர் பாண்ட்ஸ்கள் உள்ளன. இவை டைசல்ஃபைட் பாண்ட்ஸ், சால்ட் பாண்ட்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இப்பொழுது இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். அனைத்து ஹேர் பாண்ட்ஸ்களிலும் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் வலிமையானவை. இந்த பாண்ட்ஸ்கள் நமது முடியின் வடிவம் மற்றும் அமைப்புக்கு பொறுப்பாகும். முடியில் அதிக டைசல்ஃபைட் பாண்ட்ஸ்கள் இருந்தால் அது சுருள் அல்லது கிங்கியர் ஆகிறது. இந்த பாண்ட்ஸ்கள் மிகவும் மீள்தன்மை கொண்டவை மற்றும் நீர் அல்லது வெப்பத்தால் உடைக்க முடியாது. பெர்ம்ஸ், ரிலாக்சர்கள் அல்லது ஹேர் கலரிங் போன்றவற்றில் காணப்படும் கெமிக்கல் ஏஜென்ட் மட்டுமே இந்த பிணைப்பை உடைக்க முடியும். உடைந்த டைசல்ஃபைட் பாண்ட்ஸ்களை சீர்திருத்த முடியாது. சால்ட் பாண்ட்ஸ். சால்ட் பாண்ட்ஸ் முடியின் ஒட்டுமொத்த வலிமையில் 1/3 பங்கை கொண்டுள்ளன. அமில மற்றும் காரங்களினால் முடியின் pH அளவுகளில் ஏற்படும் மாற்றங்களால் இந்த பாண்ட்ஸ்கள் உடைக்கப்படலாம். 5.5 அல்லது அதற்கு மேற்பட்ட pH அளவு உள்ள பொருள்களை முடியில் பயன்படுத்தினால் சால்ட் பாண்ட்ஸ்கள் எளிதில் உடைந்துவிடும். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹேர் பாண்ட்ஸ்களில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மிகவும் நெகிழ்வானவை. நீர் மற்றும் வெப்பத்தின் முன்னிலையில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்களை எளிதில் உடைக்க முடியும். இந்த பாண்ட்ஸ்கள் நம் முடியின் வடிவத்தை தற்காலிகமாக மாற்றும் திறன் கொண்டவை, அதாவது வெப்பத்துடன் ஈரமாக்கும் பொழுது அல்லது ஸ்டைலிங் செய்யும் பொழுது. முடி ஈரமாக இருக்கும்போது மூலக்கூறுகள் முடிநார்களை ஊடுருவி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்களை உடைத்து புதியவற்றை உருவாக்குகின்றன. இது முடியை அமைக்க ரோலர்களை பயன்படுத்தும் பொழுது நமது தலைமுடியின் வடிவத்தை மாற்றவும் வலுவான பிடிப்பு பெறவும் எளிதாகிறது. ஹேர் ரீபாண்டிங், ஸ்மூத்தனிங் மற்றும் ஸ்ட்ரெய்ட்னிங். வெவ்வேறு முடிவுகளை அடைய முடியின் இயற்கையான கட்டமைப்பு மாற்றம் பல்வேறு வகையான முடி சிகிச்சைகள் உள்ளன. 3 வகையான ஹேர் சிகிச்சைகள்: ஹேர் ரீபாண்டிங், ஹேர் ஸ்மூத்தனிங் மற்றும் ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங். இந்த சிகிச்சைகள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். ஹேர் ரீபாண்டிங். ஹேர் ரீபாண்டிங் என்பது சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது அமோனியம் தயோகிளைகோலேட் கொண்ட வலுவான கெமிக்கல் ரிலாக்சர் பயன்படுத்துவதை உள்ளடக்கிய நிரந்தர முடி நேராக்குதல் சிகிச்சையாகும். இந்த கெமிக்கல்கள் முடியின் இயற்கையான பாண்ட்ஸ்களை உடைத்து மறுசீரமைக்கிறது. இதன் விளைவாக நேர்த்தியான மற்றும் மென்மையான தோற்றத்துடன் முடி நேராக்கப்படுகிறது. இந்த சிகிச்சையானது பொதுவாக சுருள் அல்லது அலையான முடியை நேரான முடியாக மாற்ற பயன்படுகிறது. ஹேர் ரீபாண்டிங் நீண்டகாலம் நீடிக்கும், மேலும் புதிய முடி வளரும் வரை அதன் விளைவுகளை இருக்கும். ஹேர் ரீபாண்டிங் சில தீமைகளை இப்பொழுது பார்க்கலாம். முடி சேதம். ஹேர் ரீபாண்டிங் என்பது வலுவான கெமிக்கல் மற்றும் வெப்பத்தை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. இது முடியின் கட்டமைப்பிற்கு சேதத்தை ஏற்படுத்தும். காலப்போக்கில் இது வறட்சி, உடைப்பு மற்றும் பிளவு முனைகளுக்கு வழிவகுக்கும். மீண்டும் வளர்ச்சி. முடி வளரும்போது இயற்கையான அமைப்பு வேர்களில் தோன்றும். இது ரீபாண்டிங் முடிக்கும் புதிய வளர்ச்சிக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாட்டை ஏற்படுத்தும். விலையுயர்ந்த மற்றும் நேர விரயம். முடியின் நீளம் மற்றும் தடிமன் ஆகியவற்றை பொறுத்து ஹேர் ரீபாண்டிங் என்பது அதிக நேரம் செலவாகக்கூடிய ஒரு விலையுயர்ந்த செயல்முறையாகும். தொழில்முறை நிபுணத்துவம். பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் விரும்பிய முடிவுகளை அடைவதற்கும் ஒரு திறமையான நிபுணரின் நிபுணத்துவம் இந்த செயல்முறைக்கு தேவைப்படுகிறது. அனுபவமற்ற
ஒப்பனையாளரை தேர்ந்தெடுப்பது முடி சேதமடையும் அபாயத்தை அதிகரிக்கும். பின் பராமரிப்பு தேவைகள். சிகிச்சைக்குப் பிறகு முடி தயாரிப்புகளை பயன்படுத்துதல் மற்றும் புதிய சிகிச்சை அளிக்கப்பட்ட முடியை சேதப்படுத்தும் செயல்களை தவிர்ப்பது போன்ற சிறப்பு பின் பராமரிப்பு அவசியம். சில முடி வகைகளுக்கான வரம்புகள். கடுமையான சேதமடைந்த அல்லது மிக மெல்லிய கூந்தல் போன்ற சில முடிவகைகள் அல்லது நிலைமைகளுக்கு ஹேர் ரீபாண்டிங் பொருத்தமானதாக இருக்காது. ஹேர் ஸ்மூத்தனிங் கெரட்டின் ஸ்மூத்தனிங் என்று அழைக்கப்படுகிறது. இது முடிக்கான ஒரு சிகிச்சையாகும். ஃப்ரிஸ்ஸை குறைப்பது, நிர்வகிப்பதை மேம்படுத்துவது மற்றும் நேர்த்தியான மற்றும் மென்மையான தோற்றத்தை உருவாக்குவது இதன் நோக்கம். முடி நேராக்குவது போலன்றி இது முடியின் இயற்கையான சுருளை அல்லது அலைவடிவத்தை முழுவதுமாக நேராக்காது. இந்த சிகிச்சையானது ஹேர் ஸ்மூத்தனிங் செய்யும் கெரட்டின் என்ற புரதம் கொண்டு முடியை மென்மையாக்கும் பொருட்களை பயன்படுத்துவதை உள்ளடக்குகிறது. இது முடித்தண்டுக்கு வலுவூட்டுகிறது மற்றும் மென்மையாக்குகிறது. தங்கள் தலைமுடியை முழுமையாக நேராக்காமல் மென்மையான தோற்றத்தை விரும்பும் நபர்களுக்கு ஹேர் ஸ்மூத்தனிங் சிறந்தது. ஹேர் ஸ்மூத்தனிங்கில் உள்ள சில தீமைகளைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். லிமிட்டட் ஸ்ட்ரைட்னிங். ஹேர் ரீபாண்டிங் போலல்லாமல் ஹேர் ஸ்மூத்தனிங் முற்றிலும் ஸ்ட்ரெயிட் செய்யப்பட்ட தோற்றத்தை அளிக்காது. இது ஃப்ரிஸ்ஸை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் முடியை மிருதுவாக்குகிறது மற்றும் நிர்வகிப்பதை எளிதாக்குகிறது. ஆனால் இது ரீபாண்டிங் போன்ற அதே அளவிலான நேரான நிலையை அடையாமல் போகலாம். அரை நிரந்தர முடிவுகள். ஹேர் ஸ்மூத்தனிங் சில மாதங்களுக்கு நீடிக்கும். அது நிரந்தர தீர்வாகாது. விளைவுகள் படிப்படியாக தேய்ந்துவிடும். மேலும் முடிவுகளை தக்கவைக்க டச்சப்புகள் அல்லது சிகிச்சையை மீண்டும் பயன்படுத்துவது அவசியம். முடி சேதம். ஹேர் ரீபாண்டிங் போல் ஹேர் ஸ்மூத்தனிங் செயற்பாட்டில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் முடியின் கட்டமைப்பிற்கு சேதத்தை ஏற்படுத்தும். ஸ்மூத்தனிங் ஏஜென்ட் அதிகப்படியான அல்லது முறையற்ற பயன்பாடு வறட்சி, உடையக்கூடிய தன்மை மற்றும் உடைப்புக்கு வழிவகுக்கும். ஒவ்வாமை எதிர்வினைகள். ஒரு சில நபர்களுக்கு ஸ்மூத்தனிங் செயல்பாட்டில் பயன்படுத்தப்படும் கெமிக்கல்களால் ஒவ்வாமை எதிர்வினைகள் அல்லது உச்சந்தலையில் எரிச்சல் ஏற்படலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் என்பது ஹீட் ஸ்டைலிங் கருவிகள் அல்லது தற்காலிக முடி நேராக்க தயாரிப்புகளை பயன்படுத்தி நேரான தோற்றத்தை அடைவதற்கான ஒரு முறையாகும். தட்டையான இரும்புகள் போன்ற வெப்ப ஸ்டைலிங் கருவிகள் மற்றும் சீரம் போன்ற முடி நேராக்க பொருள்கள் பொதுவாக இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இது பெரும்பாலும் ஒரு நேர்த்தியான மற்றும் மென்மையான தோற்றத்தை உருவாக்க பயன்படுகிறது. குறிப்பாக சுருள் அல்லது அலையான முடிகளில் முடியை நேராக்குவதால் ஏற்படும் விளைவுகள். அது கழுவப்பட்டு அல்லது ஈரப்பதத்திற்கு வெளிப்படுத்தப்படுவதால் காலப்போக்கில் முடியின் அசல் அமைப்புக்கு படிப்படியாக திரும்பும். முடியை நேராக்குவதால் ஏற்படும் விளைவுகள் அது கழுவப்பட்டு அல்லது ஈரப்பதத்திற்கு வெளிப்படுத்தப்படுவதால் காலப்போக்கில் முடியின் அசல் அமைப்புக்கு படிப்படியாக திரும்பும். ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங்கின் சில தீமைகளை பார்ப்போம். முடி சேதம். ஃபிளாட் அயன்கள் மற்றும் கர்லிங் அயன்கள் போன்ற வெப்ப ஸ்டைலிங் கருவிகளை அடிக்கடி பயன்படுத்துவதால் வறட்சி, முனைகள் பிளவு மற்றும் உடைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். ஈரப்பதம் இழப்பு. ஹீட் ஸ்டைலிங் முடியை அதன் இயற்கையான ஈரப்பதத்தை அகற்றி உலர வைத்து முடி உதிர்வதற்கு வாய்ப்புள்ளது. சீரற்ற முடிவுகள். கெமிக்கல் ரிலாக்சர்கள் அல்லது ஹீட் ஸ்டைலிங் மூலம் நேரான முடியை முழுமையாக அடைவது கடினம். மேலும் சீரற்ற முடிவுகள் ஏற்படலாம். இது சீரற்ற அமைப்புக்கு வழிவகுக்கும். சார்பு நிலை. ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கை வழக்கமாக பயன்படுத்துவது இந்த நுட்பங்களை சார்ந்து இருக்க வழிவகுக்கும். மேலும் சிலர் தங்கள் இயற்கையான முடியமைப்பில் அசௌகரியமாகவோ அல்லது அதிருப்தியாகவோ உணரலாம். உச்சந்தலையில் பகுப்பாய்வு மற்றும் முடி சோதனை. முடி மற்றும் உச்சந்தலையின் நிலையை மதிப்பிட வாடிக்கையாளர் ஆலோசனையின் போது முடி பகுப்பாய்வு அவசியம். எப்பொழுதும் எந்த செயல்முறையும் தொடங்குவதற்கு முன் விளக்கவும். ஆலோசனையை ஆவணப்படுத்த நோய் கண்டறிதல் அதாவது டயக்னாஸ்டிக் ரெக்கார்டை பயன்படுத்தவும். முடிக்கு தேவையான சரியான சிகிச்சை அல்லது கவனிப்பை தீர்மானிக்க இந்த பரிசோதனைகளின் முடிவுகளை பயன்படுத்தவும். முடி ஆரோக்கியம் மற்றும் குணாதிசயங்களின் வெவ்வேறு அம்சங்களை மதிப்பிடுவதற்கு 3 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை போரோசிட்டி டெஸ்ட், டயமீட்டர் டெஸ்ட் மற்றும் எலாஸ்டிசிட்டி டெஸ்ட். போரோசிட்டி டெஸ்ட். போரோசிட்டி முடியின் ஈரப்பதத்தை உறிஞ்சும் திறனை அளவிடுகிறது. அதிக நுண்துளைகள் மற்றும் சேதமடைந்த கூந்தல் மந்தமாகவும் உலர்ந்ததாகவும் உடையக்கூடியதாகவும் இருக்கும். மென்மையான மற்றும் கிளாசி முடி மோசமான போரோசிட்டி கொண்டது. சற்று கரடுமுரடான கூந்தல் ஆரோக்கியமாகவும் இயல்பானதாகவும் இருக்கும். கரடுமுரடான, மிகவும் கரடுமுரடான, உடையக்கூடிய மற்றும் உலர்ந்த முடி போன்றவைகள் சிகிச்சை அல்லது வெட்டுதல் தேவைப்படும் என்ற சேதத்தை குறிக்கிறது.
டயாமீட்டர் டெஸ்ட். மெல்லிய முடி அதிகப்படியான எண்ணெய் அல்லது அதிக சுமைக்கு ஆளாகிறது. அடர்த்தியான முடி சிகிச்சைக்கு வினைபுரிய அதிக நேரம் ஆகலாம். முடியை உணர்வது முடியின் டயாமீட்டர் மதிப்பிட உதவுகிறது. எலாஸ்டிசிட்டி டெஸ்ட். எலாஸ்டிசிட்டி முடி புரணி நிலையை தீர்மானிக்கிறது. ஆரோக்கியமான கூந்தல் அதன் நீளத்தின் 1/3 பகுதி நீண்டு மீண்டும் குதிக்கிறது. உலர்ந்த அல்லது உடையக்கூடிய முடி பதட்டத்தின் கீழ் உடைந்து போகும்போது சேதமடைந்த முடி அதன் அசல் நிலைக்கு திரும்பாது. ரிலாக்சர்களின் வகைகள். ரிலாக்சர்கள் என்பது இறுக்கமான சுருண்ட அல்லது சுருள் முடியின் இயற்கையான அமைப்பை மாற்ற வடிவமைக்கப்பட்ட ரசாயன பொருள்கள் ஆகும். ரிலாக்சர்களின் முதன்மை நோக்கம் முடியை நேராக்குவது, அதை மிகவும் கையாளக்கூடியதாகவும் ஸ்டைல் செய்வதை எளிதாக்குவதாகவும் உள்ளது. ரிலாக்சர்கள் வெவ்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான சூத்திரம் மற்றும் பயன்பாடு முறையில் வேறுபட்டது. ரிலாக்சர்களின் முக்கிய வகைகள் பின்வருமாறு: தயோகிளைகோலேட் ரிலாக்சர், ஆசிட் ரிலாக்சர் மற்றும் ஹைட்ராக்சைடு ரிலாக்சர். இந்த ரிலாக்சர்கள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். தயோகிளைகோலேட் ரிலாக்சர். இந்த ரிலாக்சர்களில் தயோகிளைகோலேட் உள்ளது. இது நிரந்தர அலை கரைசல்களில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருளாகும். அவை தடிமனான கிரீம் அல்லது ஜெல் வடிவில் வருகின்றன. தயோகிளைகோலேட் ரிலாக்சர்கள் முடியிலிருந்து சுருளை அகற்றுவதில் பயனுள்ளதாக இருக்கும். தயோகிளைகோலேட் ரிலாக்சர்கள் முடியை நேராக்குவதில் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அவை சரியாக பயன்படுத்தப்படவிட்டாலோ அல்லது அடிக்கடி பயன்படுத்தப்பட்டாலோ அவை கூந்தலின் கடுமையாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முறையற்ற பயன்பாடு அல்லது ரிலாக்சரை அதிக நேரம் வைத்திருத்தல் வறட்சி, உடைதல் மற்றும் மெலிந்து போவது உள்ளிட்ட முடி சேதத்திற்கு வழிவகுக்கும். ஆசிட் ரிலாக்சர்கள். ஆசிட் ரிலாக்சர்களுக்கும் நிரந்தர அலை கரைசல்கள் போல செயல்படுகின்றன. ஆசிட் ரிலாக்சர்களில் செயலில் உள்ள மூலப்பொருள்கள் பொதுவாக ஒரு பைசல்ஃபேட் ஆகும். அவை மிகவும் லேசான செயல்பாட்டை கொண்டிருக்கின்றன. மேலும் அவை பொதுவாக தனித்தனியான ரிலாக்சர்களால் இல்லாமல் மென்மையான சுருளை செயல்முறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஹைட்ராக்சைடு ரிலாக்சர்கள். ஹைட்ராக்சைடு ரிலாக்சர்கள் சலூன்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. அவை குறிப்பிடத்தக்க ஸ்ட்ரெய்ட்னிங் விளைவுகளை வழங்குகின்றன. இந்த ரிலாக்சர்கள் பொதுவாக மைல்ட், ரெகுலர் மற்றும் சூப்பர் என மாறுபட்ட பலன்களில் கிரீம் வடிவத்தில் கிடைக்கும். பலன்களுக்கு இடையிலான வேறுபாடு செயலில் உள்ள மூலப்பொருட்களின் சதவிகிதத்தை பொறுத்தது. இது 5 முதல் 10% வரை மாறுபடும். ஒவ்வொரு வகை ரிலாக்சருக்கும் அதன் நன்மைகள் மற்றும் பரிசீலனைகள் உள்ளன. முடிவகை, அமைப்பு மற்றும் விரும்பிய முடிவுகளின் அடிப்படையில் சரியானதை தேர்ந்தெடுப்பது அவசியம். சேதத்தின் அபாயத்தை குறைப்பதற்கும் சிறந்த முடிவுகளை அடைவதற்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்டால் ரிலாக்சர் சிகிச்சைகள் செய்யப்படுவது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. ரிலாக்சர் சிகிச்சைக்கு பின் முடியின் ஆரோக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் பராமரிப்பதற்கு முறையான பயன்பாடும் பின் பராமரிப்பும் முக்கியம். இது அமர்வின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நீங்கள் முடி பிணைப்பு வகைகளை விளக்கி பட்டியலிடவும், ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங், ஹேர் ரீபேண்டிங் மற்றும் ஹேர் ஸ்மூத்தனிங் ஆகியவற்றின் செயல்முறையை வரையறுக்கவும், முடி பகுப்பாய்வு மற்றும் முடி சோதனை நடத்தவும் மற்றும் ரிலாக்சர்களின் வகைகளை விளக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.